இப்போ கிளு சவுண்ட் வருதுன்னு கிளு சவுண்ட் வருதா? ரைட், கவனிங்க. உங்களுக்கு தெரியும், கிளு கொஞ்சம் காய்க்கணும் சொல்லுங்க. இல்காம் கிளு சத்தம் போட கிளு சத்தம் போடுறான். இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த வர்த்தகத்துறையில் நாங்கள் A-level எடுறது இது 26 பேட்ச், 28 பேட்ச் இருக்காங்க. இந்த ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் உங்களுக்கு தெரியும், கணக்கீட்டில் முக்கியமான ஒரு பொடியாக இருக்கு இலங்கை பட்டய கணக்காளர் நிறுவனம் CS ஸ்ரீலங்கான்னு சொல்கிறது. அதுலேருந்து உங்களுக்கு சில ஒரு சரியாக கைடன்ஸ் ஒன்று நார்மலாக செய்கிறதுக்காக வேண்டி மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல இருந்தும் சார்ட்டர்ட் இன்ஸ்டியூட்டில் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து வந்திருக்காங்க. பெட்டிக்கோளில் ஒரு ஃபேர் ஒன்று நடக்கு நினைக்கிறேன். அதுக்கு வந்தவங்க எங்களோட வேண்டுகோளுக்கு அமைய இங்கே ஒரு 17 நிறுவனங்களும் இருக்கு. சார்ட்டர்ட 17 நிறுவனம் எங்கள்கிட்ட இருக்கு. அதை நாங்கள் எடுத்து கொண்டு வந்து நாங்கள் தான். அப்போ வந்து அதை 17 இன்சார்ஜும் வந்திருக்காங்க. அப்போ சார்ட்டர்ட் சம்மந்தமானவங்களுக்கு விளக்கம் நிறைய நாங்கள் சொல்லியிருக்கோம். இப்போ நியூ சிலபஸ் அப்டேட் ஆகிருக்கு. சம்மந்தமான உங்களுக்கு விளக்கம் தாரத்துக்குண்டு அந்த சார்ட்டர் பெனிஃபிட் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். இன்னும் மேலதிகமாக சொல்கிறதுக்குண்டு களம்பிலிருந்து வந்திருக்காங்க. எங்களது நன்றியை தெரிவிச்சு, அதே நேரம் இது சம்மந்தமான சார்ட்டர் சம்மந்தமான ஒரு விளக்கத்தை உங்களுக்கு தாரதுக்காக வேண்டி CS ஸ்ரீலங்காவோட ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் வந்திருக்கிற சுமையா அவர்களை பேசுவோம். எல்லாருக்கும் குட் ஆஃப்டர்நூன், அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். ஸோ நாங்கள் CA ஹெட் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கிறோம். ஸோ உங்களுக்கு காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக நீங்களும் வந்து சார்ட்டர்ட் இன்ஸ்டியூட்டை பற்றி ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ நான் வந்து இப்போ உள்ள சிலபஸ் படி எப்படி ப்ரோக்ராம் போகுது அப்படி எப்படி உங்களுக்கு முன்கூட்டி டீட்டெயில்ஸ் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எங்களோட CA ஸ்ரீலங்கா இன்ஸ்டியூஷன் எடுத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு எங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணது வந்து 1959. ஸோ இது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணது வந்து பார்லிமெண்ட் ஆக்ட் ஒன்றுக்கு கீழே தான் இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் எங்களோட சார்ட்டர்ட் இன்ஸ்டியூட். உங்களுக்கு இப்போ காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் எப்படின்னு தெரியும். அப்போ எங்களோட இன்ஸ்டியூட் எடுத்தீங்கன்னா மெயின் ஹெட் ஆஃபீஸ் வந்து கொழும்புல தான் இருக்குது. கொலம்போ BMICH கிட்ட கொலம்போ 7 ஏரியாவில் தான் இருக்குது. அண்ட் வந்து எங்களோட இங்கே இந்த பெட்டிகுலர் சைடில் ஏரியா எடுத்தீங்கன்னா இங்கே வந்து கல்முனை பிரான்ச் வந்து இருக்குது. அங்கே வந்து உங்களுக்கு தகவல் எடுத்துக்கொள்ளலுமான இருக்குது. அண்ட் இப்போதைக்கு எங்களோட இன்ஸ்டியூட்ல வந்து 40,000க்கு அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் கல்வி கற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. அண்ட் வந்து இது வரைக்கும் 9,000க்கு மேலே குவாலிஃபைடான சார்ட்டர்ட் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. அண்ட் இப்போ CA ஸ்ரீலங்கா எடுத்தீங்கன்னா வந்து எங்களோட இன்ஸ்டியூட்ல மெயின்லி சார்ட்டர்ட் குவாலிஃபிகேஷன் நாங்கள் ஆஃபர் பண்ணுறது. அதே நேரத்தில் எங்களோட வந்து சப் கேம்பஸ் இருந்து வேற கேம்பஸ் வந்து நாங்கள் அதுவும் கொலம்போல இருக்குது. ஸோ அங்கே வந்து டிகிரி ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு செய்யலாம். அண்ட் வந்து பிஸ்னஸ் ஸ்கூல்னு சொல்லி இன்னொரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ அங்கே வந்து உங்களுக்கு டிப்ளமா ப்ரோக்ராம்ஸ் மாதிரியான கோர்சஸ் மாதிரி செய்யலாம். அது கொஞ்சம் ஸ்கூல் ஆஃப் டாக்ஸேஷன் இருக்குது. டேக்ஸ் சம்மந்தமான கோர்சஸ் எல்லாம் அவங்களுக்கு வந்து அங்கே ஷார்ட் கோர்சஸ் அதுவும் அது ஒரு ஸ்டடி பண்ணலும். ஸோ இப்போ எடுத்தீங்கன்னா இப்போ எங்களோட கரிக்குலம் நாங்கள் இப்போ 2025 ரினியூ பண்ணோம். ஸோ இதுதான் இப்போதைக்கு உள்ள கரண்ட் கரிக்குலம். ஸோ கரண்ட் கரிக்குலம் எடுத்தீங்கன்னா வந்து 3 லெவல்ஸ் இருக்குது. பிஸ்னஸ் லெவல், கோஆபரேட் லெவல், ஸ்ட்ராட்டஜிக் லெவல். நீங்கள் A லெவல் முடிஞ்ச பிறகு வந்து ஃபர்ஸ்ட் லெவலில் இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். 3 லெவல்ஸ். ஒவ்வொரு லெவல்லையும் மெயின் 4 சப்ஜெக்ட்ஸ் அண்ட் கேப்ஸ்டோன்ன்ற சப்ஜெக்ட் வந்து ஒவ்வொரு லெவலுக்கும் வரும். ஸோ ஒரு லெவலில் வந்து 5 சப்ஜெக்ட்ஸ், ஆல் டுகெதர் 15 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. இப்போ புதுசாக உள்ள கரிக்குலமில் லாஸ்ட் டைம் இந்த கரிக்குலமில் எக்ஸ்ட்ரா சப்ஜெக்ட்ஸ் இருந்து இப்போ இந்த முறை கரிக்குலம் நாங்கள் வந்து சப்ஜெக்ட்ஸ் கணக்காக குறைச்சிருக்கிறோம். ஸோ அண்ட் ஸோ
சிஏ குவாலிஃபிகேஷன் எடுத்தீங்கன்னா வந்து ஃபுல் எக்ஸாம் இப்போ நான் சொன்ன வந்து 3 லெவல்ஸையும் கம்ப்ளீட் பண்ணாதான் வந்து உங்களுக்கு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் குவாலிஃபிகேஷனுக்கு போகலாம். அதே நேரத்தில் ஒருத்தருக்கு பார்ட் குவாலிஃபிகேஷன் எடுக்கலாம். அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லெவல் பிஸ்னஸ் லெவல்ன்ற லெவலை மட்டும் கம்ப்ளீட் பண்ணி சிபிஎஸ் சர்டிஃபைட் பிஸ்னஸ் அக்கௌண்டன்ட் குவாலிஃபிகேஷன் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி 2 லெவல்ஸ் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்டிஃபைட் கோஆபரேட் அக்கௌண்டன்ட் சொல்ல இன்னொரு பார்ட் குவாலிஃபிகேஷன் அப்ளை எடுக்கலும் உங்களுக்கு. அண்ட் வந்து ஃபுல் கம்ப்ளீஷனுக்கு தான் அசோசியேட் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் சொல்ற ஃபைனல் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இருக்கிறது. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சார்ட்டர்ட் செய்யறதுனா உங்களுக்கு 3 இயர்ஸ் ட்ரைனிங் கம்ப்ளீஷன் ஒன்று தேவை. லெவல்ஸ்க்கான எக்ஸாம்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதோட 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் எடுக்கணும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸோட தான் உங்களுக்கு வந்து சார்ட்டர்ட் கம்ப்ளீஷன் ஆகுறது. ஸோ அதில் வந்து இப்போ புது கரிக்குலம் படி உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் லெவல் கோஆபரேட் லெவல் அண்ட் ஸ்ட்ராட்டஜி லெவல் இந்த எல்லா சப்ஜெக்ட்ஸையும் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ண முதவே உங்களுக்கு இந்த எக்ஸாம்ஸ் கொண்டு போகலாம். இந்த கடைசிக்குள்ள ஸ்ட்ராட்டஜிக் கேப்ஸ்டோன்ன்ற சப்ஜெக்ட் போகத்தான் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ எடுத்திருக்கிறீங்க அந்த இதை செக் பண்ணுறது வந்து அந்த லெவலில் மட்டும்தான். ஸோ உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜிக் லெவலில் வரைக்கும் மெயின் 4 சப்ஜெக்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணோம் இல்லையோ நீங்கள் கேம்பஸ் போயிட்டு கொள்ள வேணாலும் உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணலாம். அப் டு ஸ்ட்ராட்டஜிக் லெவல் கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் கேம்பஸ் போகிறதா இருந்தால் கேம்பஸ் போகிறதோட உங்கள் இன்டர்ன்ஷிப்போட உங்களுக்கு ட்ரைனிங் எடுத்துக்கணும். அப்படி முடிச்ச பிறகு வந்து உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டோன்ற சப்ஜெக்டையும் செஞ்சு குவாலிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ண இயலும். ஸோ சார்ட்டர்ட் குவாலிஃபிகேஷன் நீங்கள் எடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஃபியூச்சரில் எந்த மாதிரியான ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, எது மாதிரியான ரோல்ஸ் உங்களுக்கு போயிடும். ஸோ நீங்கள் எனக்கெல்லாம் சார்ட்டர்ட் செஞ்சால் வந்து எனக்கு ஃபைனான்ஸ் சைடுக்கு மட்டும் தான் போயிடலாம் அப்படின்னு இல்லை. ஃபைனான்ஸ் சைடு மட்டும் இல்லை, உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் சைடுக்குள்ள உங்களுக்கு ஒரு கம்பெனியோட சிஇஓ பொசிஷன்ஸ்க்கோ இல்லாட்டி உங்களுக்கு என்டர்பிரனர் ஆகிறதுக்கோ இல்லாட்டி ஜென்ரல் மேனேஜர்ஸ் அது மாதிரி உங்களுக்கே ஒரு ஆடிட் ஃபர்ம் ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதா இருந்தால் அது ஒன்று அது மாதிரியான நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஃபைனான்ஸ் சைடுக்கு மட்டும் இல்லை மேனேஜ்மெண்ட் சைடுக்கும் உங்களுக்கு உள்ள ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு போகலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி இப்போ ஆல்ரெடி எங்கிட்ட 9,000 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அந்த 9,000 மெம்பர்ஸ்ல 40% அப்ராட்ல தான் இருக்கிறாங்க. மெயின்லி ஆஸ்திரேலியா மிடில் மாதிரியான கண்ட்ரிஸில் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அந்த குளோபல் ப்ரெசன்ஸ் அப்படின்னு உங்களுக்கு அப்ராட் போகிற ஐடியாஸ் இருக்கிறதா இருந்தேன்னா உங்களுக்கு இந்த குவாலிஃபிகேஷன் முடிஞ்சுன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்ராடில் வேணாலும் இருக்குது. அண்ட் சார்ட்டர்ட் ப்ரோக்ராம் நீங்கள் செய்கிறதா இருந்தேன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் நான் சொன்ன மாதிரி 3 லெவல்ஸ்க்கான எக்ஸாம் இருக்குது. அந்த எக்ஸாம்ஸ் வந்து உங்களுக்கு செல்ஃப் ஸ்டடி பண்ணி கூட எக்ஸாம்ஸை விருப்பம்னா கம்ப்ளீட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நினைக்குதுன்னா இல்லை எனக்கு லெக்சர்ஸ் போகணும் லெக்சர்ஸ் போய்ட்டு தான் கம்ப்ளீட் பண்ணணும்னு எங்கட இன்ஸ்டியூஷனால லெக்சர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது இல்லை. அதுக்கு வேறையா ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது. ஆல் ஓவர் ஸ்ரீலங்கா மோர் தேன் ஓகே ஸ்ரீலங்கா எடுத்தீங்கன்னா மோர் தேன் 30 இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு லெக்சர்ஸ் அட்டென்ட் பண்ணக்கூடிய. ஸோ இந்த இன்ஸ்டியூஷன்ஸோட லெக்சர்ஸ் அட்டென்ட் பண்ணி எங்களோட இன்ஸ்டியூட்ல வந்து உங்களுக்கு எக்ஸாம்ஸை கம்ப்ளீட் பண்ண இயலும். அண்ட் வந்து எங்களோட யூடியூப் சேனல் ஒன்றைக்கு சிஏ ஆன்லைன் அகாடமின்னு. ஸோ அதில் உங்களுக்கு வந்து லெக்சர் ரெக்கார்டிங்ஸ் ரிஃபர் பண்ணலாம் ஃப்ரீ ஆஃப் சார்ஜ். அண்ட் அது அந்த யூடியூப் சேனலில் உள்ள லெக்சர்ஸை வச்சு அண்ட் எங்களோட ஸ்டடி பேக்ஸ் இருக்குது. ஃபுல் சிலபஸும் அதில் இன்க்ளூட் ஆகும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்கான ஸ்டடி பேக்ஸ் இருக்குது. ரிஃபர் பண்ணி உங்களுக்கு செல்ஃப் ஸ்டடி செஞ்சுட்டு எக்ஸாம்ஸை கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ எக்ஸாமினேஷன்ஸ் எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேட்குற லெவல் வந்து பிஸ்னஸ் லெவல். ஸோ பிஸ்னஸ் லெவலுக்கான எக்ஸாம் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் OTQ எக்ஸாம்ஸ் தான் நடக்கும். ஸோ அது வந்து 3 மாதத்துக்கு ஒருக்கா எக்ஸாம்ஸ் நடக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு அடிக்கே 4 சப்ஜெக்ட் வேணாலும் செய்யலாம், 2 சப்ஜெக்ட் அது உங்களுக்கு விருப்பமான மாதிரிக்கு கம்ப்ளீட் பண்ணி கொண்டு போயிடும். ஸோ கோஆபரேட் லெவல் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் லெவலுக்கு போனீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் பேப்பர்ஸ் தான் இருக்குது. அண்ட் நான் சொன்ன மாதிரி ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் 3 இயர்ஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான அப்ரூவ்ட் ஆர்கனைசேஷன் மோர் தேன் 1000 அரௌண்ட் ஸ்ரீலங்கா உங்களுக்கு இருக்குது. ஸோ அந்த ஆர்கனைசேஷன்ஸோட உங்களுக்கு உங்களோட ட்ரைனிங்கை கம்ப்ளீட் பண்ண இல்லை. ஸோ சார்ட்டர்டோட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதா இருந்தேன்னா மினிமம் A லெவல்ஸில் எந்த ஸ்ட்ரீமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. 3 சிம்பிள் எஸ்பாசஸ் இருந்தால் ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ண இயலும் எனி ஸ்ட்ரீம். அண்ட் ஆல்சோ நீங்கள் A லெவல் செஞ்சுட்டு வெயிட்டிங் ரிசல்ட்ஸ் இருக்கக்கோல எங்கள்ட வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஒன்றிக்குது ஆப்டிடியூட் டெஸ்ட்டுன்னு. ஸோ நீங்கள் ரிசல்ட்ஸ் வரக்காட்டியும் வெயிட் பண்ண தேவையில்லை. சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணணுன்ற ஐடியா இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு இன்ஸ்டியூஷன்ஸ்க்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் செஞ்சுட்டு அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு சொல்கிற ஆப்டிடியூட் டெஸ்ட் எழுதலாம். அது வந்து ஜென்ரல் நாலேஜான சில ஃபியூ கொஷன்ஸ் தான் MCQ கொஷன்ஸ். ஸோ அதை பாஸ் பண்ணிங்கன்னா ரிசல்ட்ஸ் வரும் போதவே உங்களோட ஸ்டடீஸை சார்ட்டர்ட் இன்ஸ்டியூட்டில் ஸ்டார்ட் பண்ணலாம்.
ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி செய்யறது சொன்னா எங்கள் இன்ஸ்டியூஷனில் உங்களுக்கு கல்முனை பிரான்ச்சுக்கு போயிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யலும். தேவையான டாக்குமெண்ட்ஸ் வந்து பர்த் சர்டிஃபிகேட், ஏ லெவல், பிஃபோர் ஏ லெவல்னா அதுவும் தேவையில்ல. பர்த் சர்டிஃபிகேட், என்ஐசி அண்ட் ஃபோட்டோகிராஃப் நீங்கள் பிரான்ச்சுக்கு போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ எங்களோட த்ரூ வெப்சைட்டில் உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணவும் மேலும். ஸோ ஓவரால் அதுதான் சார்ட்டர் சம்மந்தமான இருக்கிற பேசிக் டீட்டெயில்ஸ். உங்களால் யாருக்கும் எதுவும் கொஷின்ஸ் இருக்குதுன்னா கேட்கலாம், ஆன்சர் பண்ணுறேன். டபுள் ஏடி ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கிறவங்க நீங்கள் தேர்ட் லெவலையும் கம்ப்ளீட் பண்ண பிறகு வந்து சார்ட்டரில் நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த சிலபஸ் படி பிஸ்னஸில் உள்ள மெயின் 4 சப்ஜெக்ட்ஸும் எக்ஸெம்டட். நீங்கள் பிஸ்னஸ் கேப்ஸ்டோன் மட்டும்தான் செய்யணும். பிஸ்னஸ் கேப்ஸ்டோன் செஞ்சுட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலும். டபுள் ஐடி கம்ப்ளீட் பண்ணுறவங்களுக்கு மெயின் 4 சப்ஜெக்ட்ஸ் ரிலீஸ் ஆகுது. ஓ ஆ அண்ட் வந்து பிஸ்னஸ் லெவலுக்கான எக்ஸாம் 3 மீடியம்ஸ்லையும் செய்யலாம். தமிழ், சிங்களம், இங்கிலீஷ். ஸோ தமிழ் மீடியமில் செய்கிறதா இருந்தால் பிஸ்னஸ் லெவல் உங்களுக்கு வந்து தமிழ் மீடியமில் செய்யலும். பட் கோஆப்ரேட் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் அது இங்கிலீஷ் மீடியம். ஸோ பிகினிங்கில் வந்து உங்களுக்கு தமிழ் மீடியமில் செய்கிறதா அது கூட தமிழ் மீடியம் செய்யலாம். அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு சொன்ன ஆப்டிவ் டெஸ்ட்டும் 3 லாங்குவேஜில் இருக்குது. ஸோ அந்த டெஸ்ட்டும் உங்களுக்கு வந்து ஆஃப்டர் லெவல்ஸ் நாங்கள் வந்து இங்கே கல்முனை பிரான்ச்லேயும் வைப்போம் அண்ட் ஆல் ஓவர் எங்களோட எல்லா பிரான்ச்சஸ்லேயும் மெயின்லி ஹெட் ஆஃபீஸ்லேயும். ஸோ உங்களுக்கு அந்த ஆப்டிவ் டெஸ்ட்டையும் 3 லாங்குவேஜ்லையும் செய்யலாம் ஆஃப்டர் லெவல்ஸ். எப்படிக்கும் ஆகஸ்ட்டில் உங்களுக்கு எக்ஸாம் எழுதிச்சுன்னா நெக்ஸ்ட் செப்டம்பரில் மாதிரி நாங்கள் அந்த டெஸ்ட்டை வச்சு உங்களுக்கு வந்து சார்ட்டர்ட் ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஆடிட் எக்ஸ்பீரியன்ஸே வேணுமென்று இல்லை. எங்களோட அப்ரூவ்ட் ஆர்கனைசேஷன் மோர் தென் 1000 இருக்குது. ஆடிட் மட்டும் இல்லை, ஃபைனான்ஸ் சைடில் வந்து அவங்க அப்ரூவ்ட் ஆர்கனைசேஷன் ஒன்றில் 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணுறதா இருந்தேன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இன்க்ளூட் ஆகும். சரி. ஓ ஃபைனல் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிக் லெவல் வரைக்கும் எக்ஸாம் செய்யலாம். இந்த ஸ்ட்ராட்டஜிக் கேப்ஸ்டோன் சப்ஜெக்ட்க்கு மட்டும்தான் எக்ஸ்பீரியன்ஸை செக் பண்ணுறாங்க. ஸோ அப் டு ஸ்ட்ராட்டஜிக் லெவல் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, எக்ஸாம் செஞ்சு கொண்டு போகலாம். யாருக்கும் ஒரு கொஷன்ஸும் இல்லையா? அட்லீஸ்ட் ஒன். Okay, right. Thank you so much for your time.
ரைட், டியூட் எடுங்க பிள்ளைகள். எடுத்தீங்களா? ரைட். வணிகச் சூழலின் பண்புகள் எழுதி கொண்டிருக்கும். எடுங்க வணிகச் சூழலின் பண்புகள் என்ற தலைப்பு. கதைக்காய் ப்ளீஸ், கதைக்காய். வணிகச் சூழலை அகச்சூழல் புறச்சூழல் என இரண்டாக பிரிக்கலாம். அகச்சூழலை கட்டுப்படுத்தலாம், மாற்றியமைக்கலாம். பாருங்க, வணிகத்தின் அகச்சூழலை ஆய்வு செய்வதனூடாக வணிகத்தின் பலம் பலவீனங்களை அறியலாம். 4வது எழுதிக் கொள்ளுங்க பிள்ளைகள். மேலே சவுண்ட் வருதா? மேல் சவுண்ட் வருதா? ரைட். 4வது எழுது. வணிகத்தின் புறச்சூழலை வணிகத்தின் புறச்சூழலை பேரண்டச் சூழல் என வகைப்படுத்தலாம். அண்மியச் சூழல் மற்றும் பேரண்டச் சூழல் என வகைப்படுத்தலாம். பிள்ளைகள் அந்த பாயிண்ட வாசிங்க. வணிகத்தின் புறச்சூழலை 2ஆ பிரிக்கலாம். என்னென்ன? ஒன்று அண்மியச் சூழல், இன்னொன்று ரைட். அடுத்தது எழுதிக் கொள்ளுங்க. வணிகத்தின் அண்மியச் சூழலை கட்டுப்படுத்தலாம், மாற்றி அமைக்கலாம். சாரி, வணிகத்தின் அண்மியச் சூழலை பகுதியளவில் வெட்டிட்டு எழுதுக. பகுதியளவில் கட்டுப்படுத்தலாம், மாற்றி அமைக்கலாம். பகுதியளவில் கட்டுப்படுத்தலாம், மாற்றி அமைக்கலாம். பகுதியளவில் என்றால் என்ன பிள்ளைகள்? பகுதியளவில் என்றால் முழுமையாக அல்ல, ஓரளவுக்கு. எப்படி? ஓரளவுக்கு கட்டுப்படுத்தலாம். அது எப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லி தருவேன் அந்த இடம் வரும்போது. அண்மிய சூழல் எப்படி கட்டுப்படுத்தலாம்? பகுதியளவில், முழுமையாக அல்ல, பகுதியளவில் கட்டுப்படுத்தலாம். பாருங்க, அண்மிய சூழலை பகுதியளவில் கட்டுப்படுத்தலாம், மாற்றி அமைக்கலாம். எத்தனை எழுதிட்டோம்? ரைட். 6வது, வணிகத்தின் பேரண்டச் சூழலை
வணிகத்தின் பேரண்ட சூழலை கட்டுப்படுத்தவோ மாற்றியமைக்கவோ முடியாது. கட்டுப்படுத்தவோ மாற்றியமைக்கவோ முடியாது. அந்த பாஸ் பேப்பர் நம்ம எது செய்யல. பாஸ் பேப்பர்ல எந்த கேள்வி செய்யல இலாப நோக்கமற்ற அமைப்பில். படுங்க அதை முடிச்சுட்டு இப்போ கூட ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேன்னு பாரு ஈசான். ஈசான் சரியாண்டு பாரு. அது என்னன்னு சொன்னா இவர் கொஞ்சம் ஒன் பண்ணி வச்சுருக்காங்க. ரெக்கார்ட் ஆகுதாண்டு எல்லாத்தையும் பார்த்துக்க. ஸ்டார்ட் பண்ணினா பிள்ளைகளுக்கு விளங்க மாட்டா சொல்லிக்கோங்க ஓகேன்னு சொல்லு.